James & Covin year-end big sale. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு மட்டும் அது என்னமோ தெரியல, ஊரில் எல்லாருக்கும் காதல், நமக்கு மட்டும் நமக்கு இல்லை. நித்திய பிரம்மச்சாரிகள்னா அது கன்னிராசிக்காரர்கள் தான். அந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போகிறீங்க. ஏற்கனவே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், கன்னிராசிக்காரர்கள் வேலை ஊசலாடி கொண்டிருக்கிறது. வேலை நேரத்தில் பிரச்சனை வரும், வேலை இடத்துல பேசவே பேசாதீங்க. நேரே போ நேரே வா. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி உங்கள் உடம்பு பார்க்குற இந்த நேரத்தில் உங்களை நீங்கள் பிஸி ஆக்கிக்கணும். சாதாரண பதவிக்காக இருக்கலான் இருந்தேன், எனக்கு திடீர்னு பார்த்தா இவ்வளோ பெரிய பதவி கிடைச்சிருச்சு. அரசியலில் கட்சியில் இருக்கிறவங்க, இயக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு அதை விட சூப்பர். உங்களுடைய நேராக சென்று பேசுவது நல்லது. வாட்ஸ்அப் மெசேஜ்களை தவிருங்கள், ஃபோனில் பேசுகிறத தவிருங்கள். இந்த ரெக்கார்டு போடுற விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன் இதெல்லாம் நடக்குது என்றால், அப்போ இந்த சுக்கிரனுடைய அருளை பெற நான் என்ன செய்யணும்? மகாலட்சுமியுடைய அருளை பெற வேண்டும். அழகாக ஒரு விளக்கு எடுத்துக்கிறீங்க. அதில் கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு உத்தரம் 2, 3, 4 பாதங்கள் சென்னை பாடிக்கு போனீங்கன்னா தாயம்மை ஸ்ரீ வள்ளீஸ்வரர். நான் உங்களுக்கு ஒரு டேட் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரமே சொல்லிடுறேன். உங்களுக்கு வருகின்ற 17ஆம் தேதி 18ஆம் தேதி உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் சார், நீங்கள் கன்னிராசிக்காரங்கன்னா சிரிப்பீங்கன்னு தெரியும். நண்பர்களே, கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு மட்டும் அது என்னமோ தெரியல, ஊரில் எல்லாருக்கும் காதல், நமக்கு மட்டும் நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நித்திய பிரம்மச்சாரிகள்னா அது கன்னிராசிக்காரர்கள் தான். 7 கூடையவன் பாதகாதிபதியாக வந்தாலும் ஏன் லைஃப்பில் மட்டும்தான் சார் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்க போகிறது. உங்களுக்கு நிறைய சுப செய்திகள்லாம் சொல்ல போகிறேன். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல செய்தி வருதோ அந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போகிறீங்க. ஏற்கனவே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், கன்னிராசிக்காரர்கள் வேலை ஊசலாடி கொண்டிருக்கிறது. நிறைய பேர் 100க்கு 99 கன்னிராசிக்காரர்கள் தினசரி பார்க்குறேன். ஐயா, வேலை போகிறதுக்கு 1 நாள் இருக்குங்கிறாங்க, 2 நாள் இருக்குங்கிறாங்க. இப்படி தான் நிலைமை. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இது வேத சாஸ்திரங்கள் சொல்கிற சட்டம். இதில் ஜெயிக்காதவங்க, தோற்று போனவங்க தான் அதிகம், ஜெயித்தவங்க ரொம்ப கம்மி. காரணம், குருவை எதிர்த்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. 10ஆம் இடத்தில் குரு, வேலை இடத்துல பெரிய பிரச்சனைகள் வரும் என்னும் ஒரு முகவரையோடு இதை நான் தொடங்குகிறேன். இப்போது ராசிநாதன் புதன், இப்போது 1000 தான் குரு 10ஆம் இடத்துல இருந்தாலும் ஓகே சார். யார் பிரதான அதிபதி யார்? 1, 10 கூடையவர் புத பகவான். இவர் பிரச்சனையாகிறது தான் பிரச்சனை. என்ன, உங்களுக்கு 8ஆம் தேதி இவர் நீச்சமாயிடுறார். இப்போது இவர் போய் நீச்சம் ஆகக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, இவர் தான் 10 கூடிய தொழில்காரகன். அப்போது பிஸ்னஸில் இருக்கிறவங்க இந்த 8ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் புத பகவான் ஆக்டிவ் ஆகிற வரைக்கும் தயவு செஞ்சு யார் கேட்டாலும் ₹1 கூட கொடுக்காதீங்க, தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. இது நான் அப்படி வெளிப்படையாகவே சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த சீட்டிங் மாதிரியான விஷயங்கள், புதன்னா மேன் பவர், நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். மேன் பவர் பண்ணுற சீட்டிங் கேம்ஸ் எல்லாம் நடக்கக்கூடிய ட்ராப்புன்னு சொல்லுவாங்க. புத்திசாலிகள் என்ன சொல்லுவாங்க, இது ஒரு கண்கட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. நடக்காத ஒரு விஷயத்தை நடக்கிற மாதிரியே பேசி காசு வாங்குறது இந்த நேரங்களில் லைஃப்பில் எல்லாருக்கும் வரும் சார், எல்லாருக்கும் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் சீனியர்ஸோட அட்வைஸை கேட்கணும். புத்திசாலிகள் என்ன செய்வார்கள், உங்களும் மூத்தவர்கள்ட்ட அதை கேட்கும்போது அவர்கள் அதை அவங்க பேச்சை அப்படியே கேட்கணும். ஜஸ்ட் எனக்கு என் வாழ்வில் நடந்தே சொல்லுகிறேன். நிறைய பேருக்கு இது மாதிரி நடக்கும்போது என்ன பண்ணணும், மனசோட வச்சுக்கக்கூடாது. டூ டிஸ்கஸ் வித் யுவர் சீனியர்ஸ். அதுதான் அதற்கு தான் அவர்கள். அப்போது 10 கூடையவன் நீச்சமிடும் பொழுது வேலை நேரத்தில் பிரச்சனை வரும், வேலை இடத்துல பேசவே பேசாதீங்க. நேரே போ நேரே வா பிரச்சனை. ரைட். இப்போது இதுதான் ஆரம்பத்தில் சார், என்ன சார் நீங்கள் ஏதோ நல்லது சொல்கிறேன்ட்டு ஓப்பனிங் கொடுத்துட்டு எடுத்த உடனே கெட்டது சொல்கிறீங்க. இது கெட்டது இல்லை. ஏன்னா ஒரு சூப்பரான விஷயம், சனி பகவான் 7ல் உட்காந்துருக்கார், அந்த புதனோடு சேர்ந்து உட்காந்துருக்கார். அவர் மட்டுமா உட்காந்துருக்கார், அந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காருங்க, 3, 8 கூடையவர், அவரும் 7ல் உட்காந்துருக்கார். இந்த செவ்வாயும் சேர்ந்து சனி, செவ்வாய், புதன் எல்லாரும் சேர்ந்து எதை பார்ப்பாங்க? உங்களை தான் பார்ப்பாங்க. ஏன்னா 7 கூடை எல்லாருக்கும் 7ஆம் பார்வை உண்டு. உங்களை 3 கிரகங்கள் உங்களை பார்க்குது. அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ சீக்கிரம்லாம் வேலை போயிடாது. ஆனால் வேலை போகிறதுக்கான சுயமரியாதை டச்சிங்ஸ் உங்களுக்கு நடக்கும். நீ ஏன் புரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வரும். அப்போது அதை கண்டுக்காமல் கடந்து செல்ல வேண்டும். அதெல்லாம் 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள் வருகிறார்கள். இப்போது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எல்லாம் சொல்கிறாங்க. சனி உங்கள் உடம்பு பார்க்குற இந்த நேரத்தில் உங்களை நீங்கள் பிஸி ஆக்கிக்கணும். எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தாலும் அதில் பிஸி ஆக்கிக்கணும். சரி, ரைட். இப்போ ஃபஸ்ட்லேருந்து வரோம். இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட் ராஜ யோகம் யார்? கடகராசிக்கு, மேசராசிக்கு அப்புறம் நீங்கள் தான். சொன்னால் நம்புவீங்களா? காரணம்,
உங்களுக்கு 12 கூடைய சூரிய பகவானுங்க அவரே. யார்? சிம்மத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 12 கூடையவரா? விரயத்தை தரக்கூடியவர் தானே. அவர் 8ஆம் இடத்திலே மேஷத்தில் உச்சமடைகிறார். எப்போ? 14ஆம் தேதி. 14ஆம் தேதி மேஷத்தில் உச்சமடைகிறார். இதுதான் இருக்கிறதே டாப் மோஸ்ட் ராஜயோகம். குரு தர்ற ராஜயோகம்லாம் ராஜயோகம் கிடையாது. சனி தர்ற ராஜயோகம் அதெல்லாம் விடுங்க சார். ஹெச்ஓடியே முடிவு பண்ணிட்டார். பாருங்க, நம்ம கம்பெனிலே எடுத்துக்கோங்க. நம்ம டீம் லீடர் ஒரு முடிவு பண்ணிட்டார். என்னது? இன்னைக்கு இவருக்கு ப்ரொமோஷன் தரணும் முடிவு பண்ணிட்டார். உங்கள்கிட்ட கூப்பிடுறது இட் இஸ் நாட் டிஸ்கஷன். ஆல்ரெடி அவர் டிசைட் பண்ணிட்டார். டீம் லீடர் டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் மரியாதைக்கு தான் அந்த டிஸ்கஷனே நடக்குது. அவ்வளோதான். போனீங்க பதவியேற்புக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா டிசைடட் பை டீம் லீடர் ஆல்ரெடி. அவர் எடுக்கிறது தான் முடிவு. அவர் எடுக்கிறத மாற்ற முடியாது. ஏன்னா அவர் டீம் லீடர். 12 கூடியவர் 8ஆம் இடத்திலே மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் சூரியன் தருகிறார். அப்போ என்ன ஆகும்? மாற்ற முடியாத ஒரு விஷயம் ஏற்பட போகிறது. உங்கள் கம்பெனியில் திடீர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன பாருங்க, என்ன சார் வேலை போயிருங்கிறீங்க, அப்புறம் எப்படிங்கிறீங்க? வேலை போகிறதுக்காக வந்த கத்தி அது அப்படி நடக்காமல் அதுக்கு பதிலாக என்ன எடுத்து நீங்கள் வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டீங்க. அல்லது குவாலிட்டியில் இருந்து நீங்கள் ப்ரொடக்ஷனில் ஹெட் ஆகிட்டீங்க. ப்ரொடக்ஷனில் இருந்து நீங்கள் சேல்ஸில் ஹெட் ஆகிட்டீங்க. சம்மந்தம் இல்லாமல் வேறு ஒரு ரோல் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எனிவே இது வரைக்கும் டீம் மெம்பர், இனிமேல் நீங்கள் டீம் லீடர். அவ்வளோதான். டெசிக்னேஷன் சேஞ்சு. என்ன கொஞ்சம் இந்த டிபார்ட்மெண்ட் விட்டு போகிறது வருத்தம், ஒரு வருத்தமும் வேணாம். இருந்த வேலை போயிடும். கிடைச்சதை ஒத்துக்கோங்க. ஸோ அப்போது வேறு கம்பெனி உங்களுக்கு கிடைக்க போகுது, அல்லது வேறு இடம் ஏதோ ஒன்று நடக்க போகுது. அப்போ 12 கூடியவன் 8இல் மறைந்த விபரீத ராஜயோகம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஸ்டண்ட்டுங்க. சார் நான் ஒரு சாதாரண பதவிக்காக இருக்கலான் இருந்தேன், எனக்கு திடீர்னு பார்த்தா இவ்வளோ பெரிய பதவி கிடச்சிருச்சு. அரசியலில் கட்சியில் இருக்கிறவங்க, இயக்கங்களில் இருக்கிறவங்களுக்கு அதை விட சூப்பர். ஏங்க நான் ஒரு இயக்கத்தில் இருக்கேன், அதில் வந்து நான் துணை பொதுச் செயலாளராக இருந்தேன், இப்போ நான் ஓவரால் பொதுச் செயலாளர் ஆகிட்டேன். இந்த மாதிரியான உங்களுக்கு பதவி, புகழ், பெருமை, கௌரவம். சூரியன்னா யார்? புகழ். சூரியன்னா யார்? அரசியல். சூரியன்னா யார்? பிரம்மாண்டம். சூரியன்னா சக்தி. அப்போ சோலார் பேனல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறோம். பிரமாதம். உங்கள் கம்பெனி விற்க போது பாருங்கள். லைட்டு கம்பெனி, வீட்டுக்குள்ளே லைட்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. கடையில் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்டீரியர் லைட்ஸ், அதில் வெளிச்சம், வெப்பம், அதே மாதிரி பிரகாசம், இது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். சூரியன்னா வேறு என்ன சொல்லலாம்? எலும்பு, மூளை, இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, முக்கியமாக அரசியலில் முன்பணியாளர்கள், மக்களை சந்திக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். உங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அதிசயம்லாம் நடக்கும். இந்த பக்கம் சனி பகவான் 7ல் உட்காந்து அருள் புரிகிறார், இந்த பக்கம் அவரோட ஜென்ம எதிரி சூரியன் 8ல் உட்காந்து அருள் புரிகிறார். மாற்றி ஃபைட் பண்ணி உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுவாங்க. என் பையன். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு புகழேடியின் உச்சத்திற்கு செல்லுகிறீர்கள். இருந்தபோதும் வேலையில் ஃபார்மல் டெக்ஸ்ட் மெசேஜஸ் கவனம். 6ஆம் இடத்து ராகு சும்மா கிடையாது. 6ஆம் இடத்து ராகுனா ரணரண ரோக சத்துருஸ்தானாதிபதி என்பதால் ஏதோ ஒன்று மெசேஜ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு அர்த்தமாயிடும். பெரும்பாலும் உங்களுடைய நேராக சென்று பேசுவது நல்லது. வாட்ஸ்அப் மெசேஜ்களை தவிருங்கள், ஃபோனில் பேசுகிறத தவிருங்கள். இந்த ரெக்கார்டு போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன் இதெல்லாம் நடக்குது என்றால், சுக்கிரன் 2 9 கூடையவன் எங்கே இருக்கார்? 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். 2னா உங்களுக்கு தனம், 2னா பேச்சு, 9ங்கிறது பாக்கியஸ்தானம். இவர் 8ல் மறைகிறது ஒரு தோஷம். அப்படி மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா, சுக்கிரன்னா பெண்கள், மெசேஜ், இதெல்லாம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேவையில்லாத அன்ஃபார்மல் மெசேஜ், உடா பேச்சுகள், பேசி பழகிறதுக்குள்ளேயே ரொம்ப க்ளோஸாக சொல்லுங்க டியர், ஆமாம் டியர், போது டியர், மாட்டிக்கு டியர். ஸோ அப்போது இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் பேச்சுன்னா பேச்சு, வணக்கம் சார், வணக்கம் மேடம், எப்படி இருக்கணும் பேச்சு. ஸோ இதெல்லாம் வந்து 2 கூடையவன் 9 கூடையவன் சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் மறைவதால் வரக்கூடிய பிரச்சனை. மனைவி இடத்துல ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க. 6ஆம் இடத்துல ராகு. தனியாக போய் பேசாதீங்க ஃபோனில். எதாக இருந்தாலும் எல்லோரும் பண்ணி பேசுங்க. உங்களுடைய நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படுகின்றன என்பதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த சுக்கிரமூர்த்தி ஆட்சி பெறுகிறார். எப்போ வராரு? 20ஆம் தேதி வருகிறார். என்ன 14ஆம் தேதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றுட்டார், உச்சம் பெற்றுட்டார், வாழ்க்கையை மாற்ற போகிறார்னு சொன்னேன். இந்த சுக்கிர பகவான் 20ஆம் தேதி ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற உடனே கன்னிராசிக்காரர் என்ன பண்ணார்? ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் கமான், யார் எல்லாம் இந்த கம்யூனிட்டி மார்க்கெட் யாரெல்லாம் வாங்க, இன்ட்ரோடே மார்க்கெட் பண்ணவங்களாம் யார், இந்த வச்சுக்கோ ஒரு செக் வச்சுக்கோ, எல்லாம் கொடுத்துருவார். சுக்கிர பகவான் பணத்தை கொட்டி தரப்போகிறார். சும்மா கிடையாதுங்க. ப்ளஸ் பண்ணுறவர் யார்? சுக்கிரன், டான். அப்போது அவர் சுக்கிர பகவான் என்ன பண்ணுவார்? மேரேஜ் விஷயங்கள், சில பேர் பார்த்திங்கன்னா அந்த கல்யாண மண்டபத்தை அலங்காரம் பண்ணுறவங்க, திரும்ப சொல்கிறேன், சுக்கிரன்னா ஆடம்பர பொருட்கள், கேமரா, சுக்கிரன்னா உங்களுக்கு விலையுயர்ந்த விஷயங்கள், இது அத்தனை பண்ணுறவங்களுக்கு நல்லது. ஐடி, சில பேர் கன்னிராசிக்காரர்களோட பெரிய ஸ்பெஷலே என்னென்னா, நீங்கள் ஹோல்சேல் ஜாப் தான் எடுப்பீங்க. மிதுன ராசிக்காரர்கள் ரீட்டைல் எடுப்பாங்க, நீங்கள் ஹோல்சேல் எடுப்பீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பெரிய கம்பெனியில் காஃபி, டீ, அது போன்ற விஷயங்கள்,
ஒரு விலை உயர்ந்த அடுமனை அடுப்பகம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, பேக்கரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் சப்ளை பண்ணுறவங்களா இருப்பாங்க. மீட்டிங் டைமில் அவங்க ஸ்நாக்ஸ் சப்ளை பண்ணுறவங்களா இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் நல்ல நேரம். இதெல்லாம் கூட இந்த துரித உணவுகள்னு சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் சுக்கரன் தான். சின்ன சின்ன மைனர் லெவலில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சுக்கரன் சம்மந்தப்பட்ட எல்லா பிஸ்னஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதம். ஃபார் எக்ஸாம்பிள் பொக்கே செய்கிறவங்க, பூக்கடை வச்சுருக்கிறவங்க, இது கூட சுக்கரன் தான். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்ல நேரம். காருக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க, இது சுக்கரன். காருக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க, காரை ரீசேல் பண்ணுறவங்க, காருக்குள்ளே இன்டீரியர் பண்ணி தர்றவங்க, இதெல்லாம் சுக்கரன் தான். ஸ்டிக்கரிங் பண்ணுறீங்க பாருங்கள், அது கூட சுக்கரன் தான். ஐஸ்கிரீம் விற்கிறீங்களே, இது கூட சுக்கரன் தான். இப்போ சுக்கரன் சம்மந்தப்பட்ட சினிமா தேட்டர் சம்மந்தப்பட்ட சினிமா தேட்டரில் ஒரு கடை வச்சுருக்கேன், சூப்பராக ஓடும். ஸோ இவர்கள் எல்லாம் சுக்கரனுடைய அருளை பெற்றவர்கள். அப்போ இந்த சுக்கரனுடைய அருளை பெற நான் என்ன செய்யணும்? மகாலட்சுமியுடைய அருளை பெற வேண்டும். அழகாக ஒரு விளக்கு எடுத்துக்கிறீங்க, அதில் கல்கண்டு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுறீங்க. சுக்கரனை இது ப்ரே பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் மெனக்கெட தேவையில்லை. வீட்டில் லக்ஷ்மியோட வச்சுருந்தா போதும். இருந்த போதும் உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில கோயில்கள் இருக்குது, சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. கன்னிராசிக்காரர்கள், உங்களுக்கு உத்தரம் 2, 3, 4 பாதங்கள் சென்னை பாடியிலே இருக்குது பாருங்கள். சென்னை பாடிக்கு போனீங்கன்னா இங்கே தாயம்மை ஸ்ரீ வள்ளீஸ்வரர், இங்கே இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளீஸ்வரர் பெருமாளை வழிபடுங்க. இங்கே வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய அருள் கிடைக்கும். அடுத்ததாக ஹஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் திருக்கோஷ்டியூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே உரகமெல்லனை யானைன்னு ஒரு பெருமாள் இருக்கார். உரகமெல்லனை யானை, அந்த பெருமாளை போய் வழிபடுங்க. திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. சித்திரை 1, 2 சிக்கல் சிங்காரவேலன், இந்த சிக்கல் சிங்காரவேலனை வழிபடுங்க. இது 3 பேரும் சார் அதெல்லாம் போகிறது கஷ்டம் சார், எங்கேருந்து எங்கே சார் சொல்கிறீங்க என்றால் அதை விட்டுருங்க. நான் உங்களுக்கு ஒரு டேட் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரமே சொல்லிடுறேன். உங்களுக்கு வருகின்ற 17ஆம் தேதி 18ஆம் தேதி இந்த 2 நாள் எடுத்துக்கோங்க. இந்த 2 நாள் சந்திராஷ்டமம், அன்றைக்கி மட்டும் நீங்கள் எந்த காரியமும் பண்ண வேணாம். 20ஆம் தேதி சுக்கிர பகவானுடைய ஆட்சி வருகின்ற இந்த நாள் அன்றைக்கி தான் வருதுங்க. யார் உங்களுக்கு அட்சய திருதியும் சேர்ந்து வருகிறது. அன்றைய தினம் மட்டும் காஞ்சிபுரம் காமாட்சியை பாருங்கள், அல்லது மாங்காடு காமாட்சியை பாருங்கள், அல்லது அதுவும் கஷ்டமாக அஷ்டலக்ஷ்மி கோயில் இருக்கும் பெசன் நகரில். இங்கே சென்னை வாசிகளாக இருந்தால், வேற ஊருக்காரங்களாக இருந்தீங்கன்னா எங்கள் பெருமாள் பக்கத்தில் இப்போ நரசிம்மர் இருக்காருன்னா லக்ஷ்மி மடியிலே வச்சுட்டு இருக்கார். லக்ஷ்மி பெருமாள் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய இப்போ 2 மனைவிகளோட அப்படி அருள் புரியக்கூடிய படம். அல்லது நீங்கள் திருப்பதி கூட போயிட்டு வாங்க, பட் லக்ஷ்மியுடைய கடாட்சியம் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்கள் லைஃப் மாறும். கன்னிராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலே ஆட்சி பெறப் போகிறார். இதை விட சூப்பரான டைம்னு ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் முடியலன்னா வைபவ லட்சுமின்னு ஒரு லட்சுமி இருக்குது, படம் வாங்கி வீட்டில் வச்சு வழிபடுங்க. ஆக கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இருந்தபோதும் வேலை விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்குது. மேற்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, பணம், பிரிவு, கஷ்டம், துயரம் எல்லாத்தை பற்றி சொல்லலாம், நேரக்குறைவு. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து டீட்டெயிலாக உங்களுக்கு 100 வயசுக்கு என்ன நடக்குங்கிறத என்னால் சொல்ல முடியும். உங்களுடைய ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். டக்கல் முறையில் கூட எங்கூட பேசலாம். உலகின் மிக ஈஸியான வேலை என்ன? என் கூட பேசுகிறது தான். ஐபிசி பக்தி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு கீழே கொடுத்துருப்பாங்க, அல்லது கியூஆர் போயிட்டுருக்கோம், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் கனெக்ட் ஆகிக்கலாம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். James & Covin year-end big sale. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், ஃபுல்லா ஜோரா.